மார்பில் அடித்துக்கொண்டு அலறும் இந்த இளைஞரின் கதறல் சத்தம் அன்று காவல் நிலையத்தையே கதிகலங்க வைத்தது. வீட்டிற்குள் தனிமையில் இருந்த இல்லத்தரசியை களவாட வந்த கும்பல் இரும்பு ராடால் அடித்து அலங்கோலமாக வீசிச் சென்றால் யாரால் தான் தாங்கிக் கொள்ள முடியும்? நான்கு நாட்களாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். அந்த வலியும் வேதனையும் தான் இங்கே ஆக்ரோஷமாக வெடித்துக் கொண்டிருக்கிறது. நடந்த கோரத்திற்கு சான்று இந்த ஒற்றை வீட்டில் சிதறி கிடக்கும் பூட்டும் தரையில் உறைந்திருக்கும் இரத்தக்கரையுமே. கொல்லப்பட்டவர் காஞ்சிபுரம் தாலுகா திம்மசமுத்திரம் ஊராட்சி கரியன்கேட் அருகே உள்ள காந்தி நகரைச் சேர்ந்த ஜெய்சுரேஷின் மனைவி அஸ்வினி. 30 வயதாகிறது. இந்த தம்பதிக்கு 11 வயதில் ஒரு மகளும் 2 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். இவர்களின் வீடு அமைந்திருக்கும் பகுதிக்கு அருகில் மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. மேலும் வீடுகள் தனித்தனியாக அமைந்திருக்கும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவர யாரும் இருக்க மாட்டார்கள். இரவு நேரங்களில் ஒருவித அச்சம் தொற்றிக்கொள்ளும். மேலும் கணவன் ஜெய்சுரேஷும் செங்கல்பட்டில் தங்கி விடுதி காப்பாளராக பணியாற்றி வருகிறார். இதனால் கணவனும் இல்லாமல் அந்த வீட்டில் தனிமையில் இருப்பது பாதுகாப்பு இல்லை என்பதால் அஸ்வினி தனது 2 குழந்தைகளுடன் வையாவூர் பகுதியில் உள்ள தாய் வீட்டிலேயே வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த 24ஆம் தேதியன்று உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிக்கு சென்ற அஸ்வினி இரவு கரியன்கேட் பகுதியில் உள்ள தனது வீட்டிலேயே தங்கிவிட்டு காலை வருவதாக தாயிடம் கூறியிருக்கிறார். ஆனால் மறுநாள் நண்பகல் ஆகியும் அஸ்வினி வரவில்லை. செல்போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் நேரில் சென்று பார்த்திருக்கிறார்கள். அப்போதுதான் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்ட நிலையில் கதவு திறந்து கிடக்க உள்ளே அஸ்வினி ஆடைகள்